ஜே உடலில் கால்கள் பற்கள் எங்கே என்ற தலைப்பில் கடந்த வாரம் நமது நக்கீரன் இதழில் வெளிவந்த செய்தி தமிழகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பிய நிகழ்வாக அமைந்தது. அதில் இஸ்ரேலை சேர்ந்த லிஜியன்ஸ் ஹேக்கர்ஸ் என்ற குழுவிடம் ஜெயலலிதா மரணம் குறித்த ரகசியங்களும் அப்போலோவில் ஜேவிற்கு என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்களும் இருப்பதாகவும், அந்த உண்மை மட்டும் வெளிவந்தால் இந்தியாவில் பிரளயமே ஏற்படும் என்ற அவர்களது அதிரடி மிரட்டலையும் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இப்படி ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மங்கள் ஒவ்வொரு நாளும் புது புது வடிவில் வெளிப்பட்டு வரும் நிலையில் நமது நக்கீரன் தரப்பு சார்பாக ஜேவின் கால்கள் துண்டிக்கப்பட்டதாக வெளிப்படும் செய்திகள் உண்மைதானா என்ற கேள்வியை மையமாக வைத்து மேற்கொண்ட சிறிய ஆய்வினை தற்போது காணலாம். ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த சவப்பெட்டியின் நீளம் 6 அடி. ஜேவின் உயரம் என அவரது பயோடேட்டாவில் குறிப்பிடப்பட்டிருந்த அளவு 5.5 அடி. அப்படியானால் மீதமுள்ள அரை அடி மட்டும்தான் காலியான பகுதியாக இருக்க வேண்டும். ஆனால் ஜேவின் உடலின் கால் பகுதி, அதாவது முழங்காலுக்கு கீழே இருக்கும் வெற்றிடத்தை பார்த்தால் மிகப்பெரிய அளவாக தெரிகிறது. அதோடு சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஜேவின் உடலை தோராயமாக அளவிட்டு பார்க்கும்போது 3.5 அடி உயரம்தான் தெரிகிறது. அப்படியானால் அவரது கால்கள் அகற்றப்பட்டது உண்மைதானா? அது உண்மையெனில் எப்போது, எங்கு அகற்றப்பட்டது போன்ற பல கேள்விகள் எழும்புவதோடு, இதனால்தான் ஜேவை பார்க்க முடியாதபடி இரும்பு திரை போடப்பட்டதா? இதனால்தான் ஒரு நாள் கூட முழுமையாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வழியில்லாமல் புதைக்கப்பட்டாரா போன்ற பல சந்தேகங்களும் கிளம்புகிறது. இத்தகைய செய்திகளால் ஒரு புறம் அதிமுகவினர் எங்க அம்மாவை என்ன செஞ்சு புதைச்சிங்க என்று கொந்தளிக்கிறார்கள் என்றால், மறுபுறம் இத்தகைய சந்தேகங்கள் நீதிமன்றங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இப்படி அதிரடி திருப்பங்களுடன் பயணிக்கும் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால், அவரது உடலை சேதாரமின்றி மண்ணிலிருந்து எடுத்து தலை முதல் கால் வரை பரிசோதித்தால் மட்டுமே உண்மை வெளிவரும் என்பது அதிமுக தொண்டர்களின் கருத்து.